தேவன் மனுஷனை பூமியில மண்ணினால உருவாக்கி அவன் மேல அதாவது நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மா என்று சொன்ன ஆத்மாவல்ல, அவன் ஜீவ ஆத்மா அப்படின்னா சகல அதிகாரத்துடைய ஆத்மா, சகல வல்லமையுள்ள ஆத்மா. ஆனா எப்ப பாவம் பண்ணானோ அவன் ஆத்மாவாய் மாறிவிட்டான், ஜீவன் போயிருச்சு. அதான் மறிக்க சாகவே சாவாய், நீ பாவம் செய்கிற நாள் என்ன ஆயிடும், நீ சாகவே சாவாயினாரு. அப்போ என்ன செத்துது, அங்க ஜீவன் போயிருச்சு, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அப்படிதானே? அதனால்தான் இந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவா இருந்தவன் எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வருது, எப்ப ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம வருதோ, எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறோமோ, நம்முடைய வார்த்தையில ஜீனம் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோறு வந்துரு தெரியுமா? நல்லா இருப்போம், நல்லா ஆண்டவருக்காய் வைராக்கியமே செய்வோம், எல்லாம் செய்வோம், எல்லாம் ஓகே தான். ஆனா ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம், ஊழியம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு தவறான ஒரு காரியம் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிரும், சோர்ந்து போயிட்டேன், பின்மாற்றத்தில் போயிட்டேன், விழுந்து போயிட்டேன். ஏன் சொல்றோம், அவனுக்கு உளுந்த ஜீவன், திரும்ப கொடுத்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு, விழுந்து போயிடுச்சு. அதனால அவன் அப்படி நடைபெணமா என்ன பண்ணிட்டு இருப்பான், சுத்தி கொண்டு இருப்பாங்க.